ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் வந்துட்டு நம்ம அர்ஜுனும் பாருவும் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஃபோன் பண்ண பொண்ணு யார், ஏன் அந்த பொண்ணு வரல, அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அந்த பொண்ணை யார் கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்கிறாங்க. யோசிங்க நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பிரியா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமே இருக்காங்க. நம்ம கண்ணன் ஒரு பக்கம் நம்ம பல்லவி விரிச்ச வலையில் நல்லா சிக்கிட்டாருங்க. அது ஒரு ட்ராமா போட இவங்க நம்ம ஏயே இதெல்லாம் பார்க்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் வீடு இது விடிஞ்சோடனே நம்ம பிரியா வந்துட்டு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு வராங்க. வந்தோடனே சரவணனை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே அவங்க காதல் சோக பாட்டு ஏதாவது ஒன்று போட்டு விட்டு அவங்க சென்டிமெண்ட்டாக பக்கத்தில் போய் நிற்க, இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர முடியாது, அதுதான் சரவணா விதின்னு சொல்கிறாங்க. விதியை மதியால வெல்லாம், நம்ம கண்டிப்பாக காதலில் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சரி, இப்படி எத்தனை பிஜிஎம் வேணால் போட்டுக்கோங்க, டடன்னு திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வீட்டுக்கு வந்தோடனே வெறுப்பேற்றுறாங்க. ஃப்ரீ அட்வைஸ்ன்ற பேரில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் பாடா படுத்துறாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச லைஃப்பை தரமுடியல அவங்களால. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை சரியில்லைன்னா உனக்கு பிடிச்ச லைஃப்பை தராமல் போயிட்டேனே நினச்சி ஃபீல் பண்ணுற நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களோட வரட்டு கௌரவத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை பண்ண வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 20 வருஷம் வளர்த்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா அதுதான் லைஃபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை யார் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க? நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன் ஒரு பக்கம் என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியல, ஏன் துக்கம் தொண்டையடிச்சு போய்